அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியது பாஜகவிற்கு பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்விற்கு பாதுகாப்பு வழங்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஜெயக்குமார் மனு அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் அதிமுக உறுதியாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியதற்கு கண்டனம் தெரிவித்த அவர் மக்கள் நிச்சயமாக பாஜகவை நிராகரிப்பார்கள் எனவும் கூறினார். வழக்குகளுக்கு பயந்து பாஜகவிடம் டிடிவி தினகரன் சரணடைந்துள்ளதாகவும் பாஜகவை எதிர்க்க திமுக அஞ்சுவதாகவும் ஜெயக்குமார் தெரிவித்தார். பிஜேபி பொறுத்தவரையில் பொதுச் செயலாளர் தெளிவுபடுத்திட்டார். நேற்றுமில்லை, இன்றுமில்லை, நாளையும் இல்லை. எனவே ஒட்டுமொத்தமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட பிஜேபியோட கூட்டணி இல்லை என்பதை பலமுறை பொதுச் செயலாளர் அவர்கள் கழகத்தினுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற வகையிலே அது தெரிவித்துவிட்ட நிலையிலே அது குறித்து அவர் பொதுச் செயலாளர் கருத்தை தான் நான் இந்த நேரத்திலே சொல்லியாக வேண்டும். திரு அமித்ஷா அவர்களுடைய அந்த பேச்சு என்பது நிச்சயமாக பலதரப்பட்ட மக்கள் அவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையிலே அந்த கருத்தை பொறுத்தவரை அதனால் அவர்களுக்கு தான் பிஜேபிக்கு தான் பின்விளைவு அது கடுமையாக இருக்கும். அது